என் அன்பு பிள்ளையே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய இல்லத்தில் வசித்து கொண்டிருக்கின்ற, நீ வணங்கி கொண்டிருக்கின்ற உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வம் உன்னோடு பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள். அவர்கள் பேச வருவதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உனக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் உன்னுடைய குலதெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வமும் தான். அதோடு உன்னுடைய முன்னோர்கள் என்பதை நீ மறந்து விடாதே. இவர்களிடத்தில் இருந்தெல்லாம் நீ ஆசிகளை முழுமையாக வெற்றுவிட்டாலே போதும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வம் இந்த நேரத்தில் உன்னோடு பேச வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, அவர்கள் நிச்சயமாக உனக்கு நல்லதுதான் சொல்ல வந்திருக்கின்றார்கள். அவர்களும் உன்னிடத்தில் பல நாட்களாக சில வார்த்தைகளை பேசிவிட்டால் போதும் என்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்போதும் உனக்கு உறுதுணையாக இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம் உன்னோடு பேச வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பேசுவதை நீ முழுமையாக கேட்க வேண்டும். ஒருவேளை உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலை தரக்கூடிய வார்த்தைகளாக கூட அவர்களுடைய பேச்சு இருக்கக்கூடும். நீ இப்பொழுது இருக்கின்ற கஷ்டத்திற்கு உனக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வினை கூட அவர்கள் கொடுத்து விடலாம் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, ஏதோ ஒரு குழப்பத்திற்கான தீர்வு அவர்களின் வார்த்தைகளில் இருக்கிறது. அது கட்டாயமாக உனக்கானது, உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதை நீ மறந்து விடாதே. உன் இல்லத்தில் வசிக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம் என்ன பேசுகிறார்கள் என்பதை நீ தெளிவாக கேட்க வேண்டும். என் பிள்ளையே, நான் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம் உன் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இதை உன்னிடத்திலே சொல்லி கொண்டிருக்கிறேன். அதனால் என் பிள்ளையே, நீ கவனமாக இந்த கன்னிப்பெண்ணின் வார்த்தைகளை கேட்க வேண்டும். என் பிள்ளையே, நான் உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம் இப்போது உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். நீண்ட நாட்களாக உன்னோடு பேச வேண்டும் என்ற எண்ணம் என்னிடத்தில் தோன்றியிருக்கிறது. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? நீயும் உன்னுடைய குலதெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் உன்னுடைய முன்னோர்களையும் நினைத்து அவர்களுக்கெல்லாம் வழிபாடு செய்து வருகின்றாய். ஆனால் உனக்கு எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற என்னை நீ கொஞ்ச நாட்களாக மறந்துவிட்டாய் அல்லவா? என் தங்கமே, நீ என்னை மறந்து விட்டாய் என்பதற்காக நான் கோபமாகவெல்லாம் வரவில்லை. எனக்கு இன்று உன்னோடு சில மணித்துளிகள் மனம் விட்டு பேச வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அது மட்டுமல்லாமல் மன கவலையோடும் சோர்ந்து போகின்ற நேரத்தில் எல்லாம் நான் உன் அருகில் இருந்ததை நீ உணரவில்லை. அதனால் அதையும் இன்று நான் உனக்கு தெளிவுபடுத்திவிட வேண்டும் என்றுதான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான சோதனைகளை நீ தாங்கிக் கொண்டுதான் இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே, உனக்கு இந்த கன்னிப்பெண் தெய்வம் உதவி செய்வார்களா என்பதை நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய். ஏனென்றால் உன்னுடைய முழு கவனமும் உன்னுடைய குலதெய்வத்தின் மீதும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் மீதும் தான் இருக்கின்றது. அது மிகவும் அவசியமான விஷயம்தான் என்றாலும் அவர்களுக்கு பிறகுதான் நான் உன் வாழ்க்கையில் வர முடியும் என்பது உண்மைதான். ஆனால் ஒரு சில மணித்துளி அளவில் நீ என்னையும் நினைத்திருக்கலாம். சரி, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்று நான் உன்னோடு பேச வந்ததற்கான முக்கியமான காரணம், உன்னுடைய மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் உன்னை
புரட்டி கொண்டிருக்கிறது. ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை, அதில் எந்த பிரச்சனைக்கு தீர்வு பெற முடியும் என்று தெரியாமல் நீயோ அங்கும் இங்கும் வேதனையில் அலைந்து கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களில் இருந்தும் உன்னால் மீண்டு வர முடியாமல் இன்று ஒரு பிரச்சனை முடிகிறது என்றால் நாளை ஒரு பிரச்சனை தொடங்குகிறது. அது மட்டுமல்ல, உன்னோடு இருப்பவர்களே உனக்கு அதிகபட்சமான கஷ்டத்தை கொடுக்கிறார்கள். யார் உனக்கு காலம் முழுவதும் உறுதுணையாக இருப்பார்கள் என்று நினைத்து நீ பேசி பழகுகிறாயோ அவர்களாலேயே உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வரும் பொழுது அதனை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியவில்லை. இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் வாழ்க்கை பற்றிய பயம் உனக்கு அதிகமாக வந்துவிட்டது. தெய்வம் ஒன்றே கதி என்று நீ இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக நீ வணங்குகின்ற தெய்வங்கள் யாரும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். நீயும் மனதிற்குள் இருக்கின்ற உன் நம்பிக்கையைத்தான் குறைத்து கொள்கின்றாய். இன்று நடக்கவில்லை, நாளை நடக்கவில்லை என்றவுடன் உன்னுடைய மனது அப்படியே சோர்ந்து போய்விடுகிறது. உன்னுடைய நம்பிக்கையை கைவிடாமல் என்றாவது ஒரு நாள் நடக்கும் என்று நம்புவோர்களுக்கு மட்டும்தான், யார் தன்னுடைய நிலையில் இருந்து எப்பொழுதும் மாறாமல் ஒரே சிந்தனையில் இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அவர்களுடைய எண்ணங்களின்படி அவர்களின் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் தங்கமே, உன்னுடைய முழு நம்பிக்கை இல்லாத காரணத்தால் தான் உனக்கு எல்லாமே தாமதமாக கிடைத்து கொண்டு இருக்கிறது என்பதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ இன்று உன்னுடைய இல்லத்தின் சூழ்நிலையை நினைத்து கஷ்டப்படுகிறாய் அல்லவா? கஷ்டங்கள் வாட்டி வதைப்பதாக மன வருத்தம் அடைகின்றாய். எல்லாமே மாறும். இங்கு இருப்பவர்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு கஷ்டத்தை தன் வாழ்நாளிலே அனுபவித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். பணம் இல்லாதவர்களுக்கு பணம் இல்லையே என்ற பிரச்சனை இருக்கிறது. பணம் இருக்கின்றவர்களுக்கு உடல் நலம் சரியில்லையே என்ற பிரச்சனை இருக்கிறது. இந்த இரண்டும் இருந்தாலும் அவர்களுக்கு வேறொரு வகையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் என் தங்கமே, இப்படி எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு கஷ்டத்தை உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதனால் நீ மனவேதனை படாதே. உன்னை சூழ்ந்து நடக்கின்ற விஷயங்களை பார்த்து வருத்தப்படாதே. எல்லாவற்றுக்கும் மேலான உன் குலதெய்வம் உன்னோடு துணை இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய குலதெய்வத்தோடு உன்னுடைய இஷ்ட தெய்வம், உன்னுடைய கன்னி பெண் தெய்வம், உன்னுடைய முன்னோர்கள் என்று எல்லோருமே உனக்கு நாலா பக்கத்திலும் சுற்றி நின்று உனக்கு பாதுகாவலாகவும் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீ மறந்து விடாதே. கஷ்டம் வந்தவுடன் முதலில் மனது வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். யார் எந்த சூழ்நிலையில் உனக்கு வேதனைகளை கொடுத்தாலும் என் தங்கமே, எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நீ கடந்து வர வேண்டும். உன்னை ஆட்டி படைத்த கஷ்டங்கள் எல்லாம் இனிமேல் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு வரும். எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது. நீ கஷ்டத்தை அதிக நாட்கள் அனுபவித்து விட்டாய். சோதனைகளை பல காலங்கள் நீ தாண்டியும் விட்டாய். இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று கவலைப்படாதே. என் தங்கமே, என் தங்கமே, நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் அல்லவா? நான் உன்னை கண்டும் காணாமல் விட்டுவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள். உனக்கு உறுதுணையாக ஒருவரல்ல 4 பேர் இருக்கின்றோம் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வங்களின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு இருக்கிறது. இதையெல்லாம் நீ மனநிறைவோடு பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொள். என் தங்கமே, உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வத்தினுடைய வார்த்தைகளை நீ கேட்டுவிட்டாய் அல்லவா? அவர்கள் மனதில் இருக்கின்றதை நீ கேட்ட பிறகாவது இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை அதிகரித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
இனி உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களும் எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இனியும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ மயக்கம் கொள்ளாதே, பயப்படாதே. எல்லோருக்கும் உள்ளதுதான் உனக்கும் இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள். யாருமே முழுமையான சந்தோஷத்தை அனுபவிப்பது கிடையாது. யாருமே முழுமையான கஷ்டத்தையும் அனுபவிப்பது கிடையாது. ஏதோ ஒரு வகையில் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஏதோ ஒரு சந்தோஷமும் இருக்கத்தான் செய்கிறது. அந்த சந்தோஷத்தை மனதில் ஏற்றுக்கொண்டு இந்த கவலையை மறக்க முயற்சி செய்தால் நிச்சயமாக நீ நினைத்தது போல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் நீ அடையப் போகிறாய். என் தங்கமே, எப்போதும் நீ தைரியத்தோடு எந்த சூழ்நிலையிலும் நீ உன்னுடைய மனதில் இருக்கின்ற நம்பிக்கையை இழந்து விடாமல் துணிந்து செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் எல்லாமே உனக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கருப்பன் நான் இருக்கின்றேன். இந்த அப்பனுடைய அன்பு என்றுமே உனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.